ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுமா, உங்களுக்கு கேக்குதா? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் நம்ம எது வரைக்குமா பார்த்தது? SAP. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரிதா பாருங்க. சரிதா? நீங்கள் தானேப்பா? தெரியுதுங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் ஆர் த வெர்ஷன்ஸ் இன் SAP. என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து SAP 4.6, நெக்ஸ்ட் வந்து SAP 4.7, நெக்ஸ்ட் வந்து ECC 5, நெக்ஸ்ட் ECC 6, நெக்ஸ்ட் ECC EHP வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S4 HANA. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S4 HANA. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்டேட்டாக எடுத்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 4.6, 4.7, அதுக்கப்புறம் ECC வெர்ஷன்ஸ் வந்து 5, 6 EHP. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S4 HANA. அந்த S4 HANA நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆமாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வாட் ஆர் த layers in SAP. SAP there are 3 layers in SAP. 3 layers இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து presentation layer, application layer, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா database layer. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் presentation layer அப்படின்னா உங்களுக்கு வந்து presentation layer அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் a front end. ஓகே, இட் இஸ் a front end. அதாவது ஃப்ரண்ட் ப்ரெசென்ட் பண்ற லேயர். ப்ரெசென்ட் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்குது. ஃப்ரண்ட் end. ஓகேவா? ஃப்ரண்ட் என்ன சொல்லிருக்கேன்? இட் இஸ் a user interface screen. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன் தான் ஃப்ரண்ட் end சொல்லுவோம். யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்க்ரீன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். சாரி, அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர்னா அபாப்ல யூஸ் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் கன்சல்டன்ட் யூஸ் பண்ணுறது. இட் இஸ் a மிடில் வேர். அதாவது பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டேட்டாவை கொண்டு வர்றது தான் அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் பர்மனன்ட். Once we remove the program, data will be removed. அதாவது ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து மந்த்லி நம்மளுடைய சர்வர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் என்ன ஆகும்? ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இட் இஸ் நாட் அ பர்மனெண்ட்டாக இருக்காது. நம்ம தேவையான டேட்டாவை ஒரு ஒரு பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ப்ரெசன்டேஷன் லேயர் கொண்டு வரது தான் இதனோட வேலை. ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கும், மிடில் வேற இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் லைக் எ பஃபர். பஃபர்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபர்னு என்ன சொல்வீங்க? ஒரு டேட்டாவை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பஃபர் ஆகுது இல்லையா? யூடியூப்ல லோடிங் ஆகுது இல்லையா? அப்போ வந்து ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்கான டைம். ஓகேவா? அதான் வந்து எடுத்துகிட்டு வர்றது தான் அப்ளிகேஷன். ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் லேயர். ஸோ இட் இஸ் எ பேக் எண்ட். இதுதான் பேக் எண்ட். கிரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே நம்மளுக்கு இட் இஸ்
backend, all the data are stored permanently in database layer. டேட்டாபேஸ் லேயர் தான் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இந்த பேக் எண்ட், ப்ரெசன்டேஷன் இந்த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர், மிடில் வராக இருக்கும். ஓகேவா? பேக் எண்டோட டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டு கொண்டு வரது தான் அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? கான்செப்ட் படி நீங்கள் படிச்சுக்கோ. ஓகே, டவுட் இருக்கா? எம்எம் கன்சல்டன்ட் அந்த லேயர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா என்ட்ரி மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஏபியோட பேசிக்காக எஸ்ஏபி வந்து எப்படிலாம் இருக்கு, அதில் என்னென்ன மாதிரி லேயர்லலாம் ஒர்க் ஆகுது, ரன் ஆகுதுன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னும் நம்ம இது நம்ம மாடலுக்குள்ள இன்னும் நம்ம போகல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை டி கோட். டி கோட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து it is also known as a transaction code. ஓகேவா? டிரான்சாக்ஷன் கோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் எதுக்காக இட் இஸ் யூஸ்டு டு மூவ் ஒன் பேஜ் டு another பேஜ் இன் எஸ்ஏபி. எஸ்ஏபியில் வந்து ஒவ்வொரு பேஜுக்குமே ஒவ்வொரு டி கோட் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக. சரிங்களா? அந்த டி கோட் போட்டால் தான் அந்த பேஜ் பர்டிகுலர் பேஜுக்கு தான் நம்ம போக முடியும். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் கோட், டிரான்சாக்ஷன் ஒரு பேஜ் இன்னொரு பேஜ் வந்து மூவ் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்கா அதெல்லாம் டி கோடில்? ஓகே, நம்ம டி கோட்னா பார்ப்போம். நம்ம ஒரு டி கோட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு டி கோட் இருக்கும். ஃபங்க்ஷன் கன்சிஸ்டண்டாக நிறைய பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ரெக்வஸ்ட். ரெக்வஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் லைக் எ கண்டெய்னர். ஓகே, இட் இஸ் லைக் எ கண்டெய்னர். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு மூவ் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் மூவ் பண்ணும். ப்ரோக்ராம் ஃப்ரம் ஒன் சர்வர் டு அனதர் சர்வர். ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், எந்த ப்ரோக்ராம் டேட்டா எல்லாமே மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இட் கண்டைன்ஸ் 10 கேரக்டர்ஸ். மொத்தம் 10 கேரக்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் த நேம் ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டமோட நேமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் அதில் இருக்கும். நம்ம பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்படி ரெக்வஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் எதனா இருக்கா? சொல்லுங்க. ரெக்வஸ்ட் பார்த்தா கேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர், ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஆர் நியூமரிக்ஸ் எது வேணால் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ப்ராக்டிகல் போகும்போது பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இப்போ சொன்னா மறந்துடுவீங்க. ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் நம்ம போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதை திருப்பி நான் எக்ஸ்பிளைன் ஓகேவா? சொல்லும்போது நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரெக்வஸ்ட்னா என்னன்னு சொல்லி. அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்ப்போம் திருப்பியும். அதனால அப்போ வந்து மறுபடியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணுவோம். அப்போ வந்து நான் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் மீன் பை சிஸ்டம் லேண்ட்ஸ்கேப். ஒரு சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றது தான் வந்து எஸ்ஏபியில் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் சர்வர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் டெஸ்டிங் பண்ணும். டெஸ்டிங் சர்வர். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சர்வர்.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னா here we can develop some program. ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ஒரு சர்வர் என்ன பண்ணுவோம், நம்ம டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங். ஓகேவா? டெஸ்ட் சர்வர். Here we can test the server. இதான் போது எல்லா சர்வரையும் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கிரியேட் டெவலப் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து டு ஃபுல்ஃபில் த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சர்வர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் கண்டெய்ன்ஸ் சாம்பிள் ரெக்கார்ட்ஸ். இதில் வந்து ரஃபான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும் இதுக்குள்ள. ஓகேங்களா? ஒரிஜினலாக ப்ரொடக்ஷன் ஆகுறது இதுக்குள்ளே வராது. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரஃபான ரெக்கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள எல்லாமே ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? டவுட் இருக்கா? ஓகே. ப்ரொடக்ஷன் சர்வர். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னா இட் இஸ் a ரியல் டைம் சர்வர். நீங்கள் ஜாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இட் இஸ் a ரியல் டைம் சர்வர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ். இட் கண்டெய்ன்ஸ் ஒரிஜினலாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்னா தான் அந்த மிடிலோட எல்லா ரெக்கார்ட்ஸும் ப்ரொடக்ஷன் சர்வரில் தான் இருக்கும். ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டவுட் இருக்கா? அது ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு சர்வரை டெவலப் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் என்ன பண்ணுவோம், இட் இஸ் ரியல் டைம் சர்வர். அது வந்து ப்ரொடக்ஷன் சென்ட் பண்ணிவிடுவோம் அந்த சர்வர். அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அவங்க கம்பெனிக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸாக. ஓகேவா? டவுட் இருக்கா? ஆமாம் ஆமாம். சரிங்களா? டெவலப்மெண்ட் சர்வர் வந்து பேசிஸ் டீம். டெவலப்மெண்ட் சர்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சர்வரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜே டெவலப் பண்ணுற சர்வரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் ஆர் த T codes? Sorry, what are the shortcuts? SAP. SAP என்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் ஓ. ஸ்லாஷ் ஓனா ஓப்பன் நியூ விண்டோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் ஐனா க்ளோஸ் அ ஸ்பெசிஃபைடு விண்டோ. எங்கே நான் ஸ்லாஷ் ஐ போடுறேனோ அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படிலாம் பிரச்சனை இல்லை, கேபிட்டல் ஸ்மால்லாம் பிரச்சனை இல்லை, கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் அப்படின்னா க்ளோஸ் அ ஸ்பெசிஃபைடு விண்டோ அண்ட் ஓப்பன் அ நியூ விண்டோ. ஒரு விண்டோ க்ளோஸ் ஆகிட்டு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NEND அப்படின்னா லாக் ஆஃப் வித் கன்ஃபர்மேஷன். ஓகே. லாக் ஆஃப் ஆகும்போது லாக் அவுட் ஆகும்போது எஸ்ஆர்னோ கேட்கும். கன்ஃபர்மேஷன் கேட்டு தான் வெளியே போகும், லாக் அவுட் ஆகும். NEX பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆஃப் வித்தவுட் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. எதுக்கு டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ஸ் என்ன உங்களுக்கு? ஓகே. ஆமாம் ஆமாம். ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுமாரோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சரிங்களா? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் வந்து எஸ்ஏபியோட பேசிக்ஸ் முடிஞ்சது. ஸோ நாளைலருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தியரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஏபி எம்எம்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். எஸ்ஏபி எம்எம்னா என்ன? அதுக்குள்ள என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம்? எதுக்காக கிரியேட் பண்ண போறோம்ன்றது கொஞ்சம் தியரி இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கு வந்து பேசிக் டைம் கிடைக்கும்போது பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூக்குலாம் அதெல்லாம் கேட்பாங்க சொன்னாலும். சரிம்மா. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. ம். 12K பண்ணிக்கலாம்ப்பா. இன்னைக்கு ஏன்னா இப்ப நான் மதியானம் ஆஃப்டர்நூன் வெளிய போயிறேன். அதனால காலைல பசங்கலாம் வந்துடுறாங்க. அப்புறம் டெமோ வேற இன்னைக்கு வந்துருச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. நான் 12க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். கனெக்ட் பண்ணலாம். ம். சரிம்மா. ஓகே. 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 ஓகே.